السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் எங்களுடைய இந்த பயான் நிகழ்ச்சியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கலிமாவுடைய நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி. கலிமா என்று சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை தான் கலிமா தொய்யிபா என்றும் கலிமத்து தௌஹீத் என்றும் நாம் என்ன செய்வோம், குறிப்பிடுவோம். அப்போ இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமா தொய்யிபா, கலிமத்து தௌஹீத் தூய்மையான கலிமா அல்லது ஏகத்துவ கலிமா, இதனுடைய நிபந்தனைகள் என்று சொல்லும் பொழுது இந்த கலிமாவுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உறுதி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால், இந்த கலிமா சொல்கின்ற வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உறுதி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன. அந்த நிபந்தனைகளை தான் சொல்வார்கள் என்னென்றா கலிமாவுடைய நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகளை தான் என்னென்னு சொல்லுவாங்க, கலிமாவுடைய நிபந்தனைகள் என்று சுருக்கமா சொல்றது. உண்மையிலேயே அந்த கலிமா என்ன அர்த்தத்தை சொல்லுதோ அந்த அர்த்தப்படியான வாழ்க்கை சரியாக அமைய வேண்டுமாக இருந்தால் அதுக்குரிய நிபந்தனைகளை தான் கலிமாவுடைய நிபந்தனைகள் அப்படின்னு என்ன செய்யறது, சொல்றது. சரி, இப்படி நிபந்தனைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சுமாராக 8 நிபந்தனைகள் என்ன செய்து இருக்குது. எத்தனை நிபந்தனைகள் இருக்குது? 8 நிபந்தனைகள் இருக்குது. அப்ப நல்லா விளங்கிக்கோங்க, கலிமாவுடைய நிபந்தனைகள் என்று நாம தலைப்பு போட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற இந்த வார்த்தையுடைய சரியான அர்த்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிலை பெறுறதுக்கு, உறுதி செய்யப்படுறதுக்கு தேவையான 8 நிபந்தனைகளை தான் கலிமாவுடைய நிபந்தனை அப்படின்னு என்ன செய்யப்படுது. அது புரிஞ்சிச்சா? கலிமாவுடைய நிபந்தனைண்டா என்ன மீனிங் விளங்கிச்சு தானே உங்களுக்கு?
இதுதான் என்னது கலிமாவுடைய நிபந்தனைகள் என்றும் கலிமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பூரணமாக இருக்கிறது என்பதற்கான 8 நிபந்தனைகள் என்றும் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்ப 8 நிபந்தனைகள். ஹைர், இந்த 8 நிபந்தனைகள்ல முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி, இந்த 8 நிபந்தனைகளும் எங்கேயாவது ஹதீஸ்ல ஓர்டரா சொல்லப்பட்டிருக்குதான்னா இல்லை. இந்த 8 நிபந்தனைகள் ஒரு ஹதீஸ்லயே 1வது இது, 2வது இது, 3வது இது, 4வது இது, 5வது இது, 6வது இதுன்னு சொல்லப்பட்டிருக்குதா? ஒரு ஹதீஸ்லயே ஓர்டரா சொல்லப்பட்டிருக்குதா? அப்படி சொல்லப்பட்டு இல்லை. இப்போ உதாரணமா நீங்க இஸ்லாம் வந்து 5 தூண்களின் மீது எழுப்பப்பட்டுள்ளது. அது என்ன 5 தூண்டு ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்குது. ஒரு ஹதீஸ்லயே வந்திருக்கு தானே. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத். அப்படி வந்திருக்குதா இல்லையா? அப்போ ஒரு ஓர்டரா வந்திருக்கு. அப்படித்தானே, ஒரு ஓர்டரா வந்திருக்குது. அத மாதிரி இந்த 8 நிபந்தனைகளும் ஒரு ஹதீஸ்ல ஓர்டரா வந்திருக்குதா? யார் கலிமாவுடைய இந்த 8 நிபந்தனைகளையும் தனது வாழ்க்கையில் உள்ளடக்கி கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றவர், அவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர். அப்படி எங்கேயாவது வந்திருக்குதா? அப்படி வந்தில்லை. அப்படி என்ன செஞ்சில்ல, வந்தில்லை. அப்ப எப்படி நீங்க முடிவு செஞ்சீங்க கலிமாவுடைய 8 நிபந்தனைகளை வாழ்க்கையில் உள்ளடக்கியவர், அவர் அந்த கலிமாவுடைய வாழ்க்கையை கொண்டவர் என்று நீங்க எப்படி முடிவு செஞ்சீங்க என்று கேட்டா, ஒரு ஹதீஸ்ல வந்தில்ல, பல ஹதீஸ்ல கலிமாவை பற்றி பேசும் பொழுது, பல குர்ஆனுடைய வசனத்துல கலிமாவை பற்றி பேசும் பொழுது எடுக்கப்பட்ட புரிதலும் விளக்கமும் தான் இந்த 8 நிபந்தனைகள். எடுக்கப்பட்ட புரிதலும் விளக்கமும் தான் என்னது, இந்த 8 நிபந்தனைகள். எனவே ஒருத்தர் கலிமாவை அணுகிறாரு தண்ட வாழ்க்கையில உண்மையான முஸ்லிமாக முஃமினாக, கலிமாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், கலிமாவை நாம் முன்னோக்க வேண்டிய முறைமைகள், கலிமாவை கையாள வேண்டிய விதிமுறைகள் என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸு, இன்னொரு ஆயத்து, இன்னொரு ஹதீஸு என்ன மாதிரியான அணுகுமுறைகளை நம்மளுக்கு தருகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த 8 அம்சங்களையும் என்ன செய்து இந்த 8 அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. விளங்கிச்சா அவங்களுக்கு? இப்ப விளங்கிட்டா அவங்களுக்கு? சரி, முதலாவது அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தா, முதலாவது கலிமாவுடைய நிபந்தனைகள்ல முதல் நிபந்தனை என்னன்னா அல் இல்ம், கலிமாவை அறிந்திருத்தல். முதலாவது என்ன நிபந்தனை? கலிமாவை அறிந்திருத்தல். நாம சொல்லக்கூடிய கலிமாவை எப்படி, அது என்ன நோக்கத்துல, என்ன சிந்தனையில, என்ன புரிதல்ல சொன்னாலும் பிரச்சனை இல்லை, கலிமாவை சொல்லிட்டார். அப்படியா? இல்லாட்டி கலிமாவுடைய அர்த்தம் இதுதான் என்று சரியா புரிஞ்சு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன என்ன யோசிக்கிறீங்க? கலிமா ஏற்றுக்கொள்ளப்படணுமாக இருந்தா என்ன நோக்கத்துல, என்ன அர்த்தத்துல? சும்மா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவுதான் வேணும். அதை நீங்க விளங்கி சொன்னாலும் சரி, விளங்காம சொன்னாலும் சரி, வேற என்ன சில ஒரு நோக்கத்துல சொன்னாலும் சரி, வேற என்ன சில ஒரு விளக்கத்துல சொன்னாலும் சரி. அப்படியா? இல்லைண்டா கலிமா என்றா அதுக்குண்டு சரியான துல்லியமான ஒரு மீனிங் இருக்குது, கலிமாக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கலிமா எதிர்பார்க்கிற ஒரு நோக்கம் இருக்குது, கலிமா எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, கலிமா சொல்லித்தார ஒரு அடிப்படையான தத்துவம் ஒன்று இருக்குது என்று அந்த அடிப்படையை அறிந்து கலிமா சொல்றது முக்கியமா? எது முக்கியம்? சும்மா கலிமா சொல்றது அல்ல. கலிமான்னா அந்த கலிமா என்னத்தை எமல்கிட்ட எதிர்பார்க்குது என்கிறத அறிந்து கலிமாவை என்ன செய்யணும். இது கலிமாவோடுடனான ஒரு மனிதனுடைய தூய்மையான வாழ்க்கையில முதல் படி. என்னது? நான் கலிமாட வாழ்க்கையை வாழ்றேன்னா முதலாவது என்கிட்ட என்ன இருக்கணும்? கலிமா பற்றிய அறிவு இருக்கணும், கலிமா சொல்கின்ற அர்த்தத்துடைய சரியான புரிதல் இருக்கணும், தெளிவு இருக்கணும். அப்ப அதை இல்லாம சொன்னதுக்கு அவன் கலிமா அல்லாஹ் கபூல் செஞ்சிருவானா? அவன் கலிமாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுருவானா? ஒரு நாளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். முதலாவது கலிமா அது என்ன அர்த்தத்தை சொல்லுது, அது என்னிடத்துல என்னத்தை எதிர்பார்க்குது, என்ன மாதிரியான மாற்றத்தை என்னிடத்துல எதிர்பார்க்குது என்கிற அந்த அர்த்தத்தை சரியாக உணர்ந்து புரிந்து ஆழமாக தெரிந்து ஒரு மனிதன் சொல்கின்ற கலிமா தான் அவனிடத்துல என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், கபூல் செய்யப்படும். அல்லாஹ் விளங்குதா? இப்ப அப்ப சரி, இதுக்கு ஆதாரம் என்ன?
ஏன் களிமா சும்மா சொல்லி இருந்தா அது சரி வராதா? இது கட்டாயம் மீனிங் எல்லாம் சரியா புரிஞ்சு சரியா விளங்கி சொன்னாதான் சரியா அப்படின்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்படித்தான் சொல்லணும். விளங்கி சரியா புரிஞ்சு சரியா உணர்ந்து அது என்ன அர்த்தத்தை சொல்லுகிறதோ அதை சரியாக அறிந்து புரிந்து அப்படித்தான் சொல்லணும். அப்பத்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிங்கிறது என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் என்றால் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் என்னது? சூரத்து முஹம்மதுல 19வது வசனம். சூரத்து முஹம்மதுல 19வது வசனம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான், ஃபஅலம், நபியே நீங்க முதலாவது அறிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த அல்லாஹ் அவன் மட்டும்தான் வணங்கப்படணும், வேற யாரும் வணங்கப்பட தகுதி இல்லைங்கிறத விளங்கிக்கும். அவன் முதலாவது அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா விளங்கிக்குமான்னு யாரை பார்த்து சொன்னா? வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் செய்யப்படணும், வேற யாருக்கும் வணக்கம் செய்யப்பட இயலாது என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சரியான மீனிங்கை விளங்கிக்குங்க. நல்லா முதலாவது யாருக்கு சொல்றான்? யாருக்கு சொல்றான்? சொல்லுங்க, யாருக்கு சொல்றான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்துல சூரா ஸுஹ்ருஃப்ல 86ல அல்லாஹு தஆலா சொல்றான், யாருக்கு தெரியுமா ஷஃபாஅத் பலனளிக்கும்? யாருக்கு தெரியுமா ஷஃபாஅத் பலனளிக்கும்? வலா யம்லிகுல்லதீன யதுஊன மின் தூனிஹி அஷ்ஷஃபாஅத, அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர், அல்லாஹ் அல்லாததை வணங்கக்கூடியவர் ஒரு நாளும் ஷஃபாஅத்தை நாளை மறுமையுடைய நாளையில பெற்றுக்கொள்ள மாட்டாரு. ஷஃபாஅத் பெற்றுக்கொள்றதாக இருந்தால் இல்லா மன் ஷஹீத பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு சாட்சி சொல்லியிருக்கணும். அதுக்குதான் நாங்க என்ன சொல்லுவோம்? ஷஹாதா கலிமா எது? ஷஹாதான சாட்சி சொல்ற கலிமா எது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அப்படித்தானே? வஅன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அப்ப இல்லா மன் ஷஹீத பில் ஹக்கி, ஹக்கான அந்த வார்த்தையை கொண்டு ஒருத்தர் சாட்சி சொல்லி இருக்கணும். வஹும் யஅலமூன், அதனை அறிந்தவராக. சும்மா ரேடியா விளங்கி கொண்டா சொல்லுது லா இலாஹ இல்லல்லாஹ்னு. நீங்க ஒரு பீஸை போடுறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ரேடியோல சொல்லுது, ஆடியோ சொல்லுது, திரும்ப திரும்ப சொல்லுது, 1000 முறை போட்டாலும் சொல்லும். அதை என்ன புரிஞ்சு தெரிஞ்சு அப்படியே ரேடியோ சொல்லுது? அது சொன்னது கிளிப்புல மாதிரி அப்படி சொல்லுது. அப்ப இப்படி சொன்னா அவர் மூமின் ஆயிடுவாரா? இப்படி சொன்னா வெற்றி பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவராக அவர் ஆகிடுவாரா? இப்படி சொன்னா அவருடைய கலிமா முழுமையாக அல்லாஹ்ட்ட கபூல் செய்யப்பட்டுருமா? இல்ல. அப்ப இல்லா மன் ஷஹீத பில் ஹக், ஹக்கான அந்த வார்த்தையை கொண்டு சாட்சி அவர் சொல்லி இருக்க வேண்டும். வஹும் யஅலமூன், அவர் அதனை அறிந்து புரிந்தவராக. உண்மையில அல்லாஹ் தான் வணங்கப்பட தகுதியாதவன், அவனுக்கு மட்டும்தான் வணக்கம் செய்யணும், வேற யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு வணக்கத்தையும் செய்யக்கூடாது. அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுது. அப்படிங்கிறத உணர்ந்து புரிந்து அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்து அதை என்ன செஞ்சிருக்கணும்? அந்த வார்த்தையை அவன் மொழிந்திருக்கணும், சொல்லணும். அப்பத்தான் அவன் இருந்து என்ன செய்யப்படும்? இது முதல் கண்டிஷன். அப்ப களிமா சொன்னா நீ அதை விளங்கணும், புரியணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னது இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி சொல்ல இயலுமா எங்களுக்கு? அர்த்தமே தெரியாதவன் எப்படி அதன்படி வாழ்வான்? அர்த்தமே தெரியாத ஒரு வார்த்தைய தன் வாழ்க்கையுடைய மூல தத்துவமாக எடுத்த ஒருத்தன் ஒரு வார்த்தையை வெறுமனே தன்னுடைய வாழ்க்கைக்கு மூல தத்துவம் வச்சிருக்கிறான். எது தண்ட வாழ்க்கைக்கு மூல தத்துவமா தியரியா வச்சிருக்கிறானோ அதை பத்தி ஒன்றுமே தெரியாது. இவனால அதன்படி வாழ முடியுமா? அது சொல்ற மாதிரி இவனால வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்ப முதலாவது அதை பற்றி அறிதல், புரிதல், தெரிதல், இது கட்டாயம். நாம ஒவ்வொருத்தரும் கலிமாவுடைய அர்த்தம் என்ன, கலிமாவுடைய அர்த்தம் நம்மளுக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன, கலிமாவுடைய அர்த்தம் நம்மள எதிர்பார்க்கிற மாற்றம் என்ன, இது ஒவ்வொன்றையும் நாம் என்ன செஞ்சு இருக்கணும்? கற்றறிந்து இருக்க வேண்டும். கற்றறிந்து இருக்க வேண்டும், அது கட்டாயம். சரி, இந்த ஹதீஸை பாருங்க. சஹீஹு முஸ்லிம்ல 26ஆம் நம்பர் ஹதீஸ். சஹீஹு முஸ்லிம்ல அப்ப நான் ஒரு ஆயத்து சொன்னேன். சூரத்து முஹம்மதுல எத்தனை நம்பர் ஆயத்து? 19. அதுக்கு அடுத்து இன்னொரு ஆயத்து சொன்னேன். சூரத்து ஸுஹ்ருஃப்ல எத்தனை நம்பர் ஆயத்து? 86.
இப்ப சொல்ற சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 26ஆம் நம்பர் ஹதீஸ் 26 இதை அறிவிக்கிறாரு உஸ்மான் பின் அஃபான். யார் அறிவிக்கிறா? உஸ்மான் பின் அஃபான். யாரு உஸ்மான் பின் அஃபான்? ரசூலுல்லாஹ் யாரு? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் யாரு? மருமகன். எப்படி மருமகன்? எப்படி மருமகன்? ரசூலுல்லாஹ் ஒன்றுக்கு 2 மகளையும் என்ன செஞ்சிருந்தாரு? மணந்திருந்தாரு, திருமணம் முடித்திருந்தாரு. அப்ப அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, மம்மாச்ச யார் மரணிப்பாரோ, நல்ல ஹதீஸை கேட்டுக்கோங்க, மம்மாச்ச யார் மரணிப்பாரோ, வஹுவ யஅலமு அறிந்த நிலை, யஅலம் அலிம யஅலமு என்று சொன்னா அறிந்த, புரிந்த, தெரிந்த நிலையில், அறிந்த, புரிந்த, தெரிந்த நிலையில், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அவன் அல்லாஹ், அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர உண்மையில் வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே கிடையாது என்று சொன்ன நிலையில, தெரிந்த நிலையில, வெறும் சொன்ன நிலையிலையா அல்லது புரிந்த நிலையிலையா? சரியாக அறிந்து கொண்ட நிலையில், சரியாக புரிந்து கொண்ட நிலையில், சரியாக தெரிந்து கொண்ட நிலையில் யாரு மம்மாச்ச மௌத்தா போவாரோ தஹலல் ஜன்னah, அவருக்கு ஏதோ ஒரு இடத்தில் சொர்க்கம் இருக்குது, அவர் சொர்க்கத்தில் நுழைவாரு. தஹலல் ஜன்னah, சொர்க்கத்தில் அவர் நுழைவார். அப்ப வெறுமனே வார்த்தைகளால சொன்னாரு, அர்த்தத்தை புரியல. என்ன வார்த்தை? நல்ல வார்த்தைன்னு சொன்னாங்க, அதனால நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி வருமா? நல்ல வார்த்தை என்று 4 பேர் சொன்னார்கள், அதனால நான் சொல்லிக்கிறேன். சரி வந்துருமா? சரி வந்துருமா? சரி வராது. அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை சொல்லுது, என்ன வாழ்வியலை கற்றுத்தருகிறது, வாழ்க்கைக்கான என்ன அடிப்படை, ஒரு பிரின்சிபலை, தியரிய, அடிப்படையை நமக்கு கற்றுத்தருது அப்படிங்கிறது அறிந்திருக்கணும், தெரிந்திருக்கணும், கற்றிருக்கணும், புரிந்திருக்கணும். இல்ம் அவசியம். சுருக்கமா சொன்னா என்னது? இல்ம், லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றியான சரியான அறிவு அவர்கிட்ட கட்டாயம் 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 இருக்கணும். இது முதல் நிபந்தனை. ஒன்றை பத்தியே தெரியாதவன் அதை போல அதை சொல்ற மாதிரி எப்படி வாழுவான்? எப்படி வாழுவான்? அவனால எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. இது அடிப்படையான ஒரு விஷயம். அப்ப முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், அதோட இந்த வாழ்க்கை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய வாழ்க்கை ஒரு முஸ்லிம் இடத்துல, ஒரு முஃமின் இடத்துல உறுதி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹுடைய வாழ்க்கையை ஒருவன் தூய்மையாக வாழ வேண்டுமாக இருந்தால் முதல் கண்டிஷன், நிபந்தனை என்ன? என்ன என்ன பின்னுக்கு இருக்கிறவங்க என்ன சொல்லுங்க? என்ன செஞ்சிருக்கணும்? முதலாவது அறிந்திருக்கணும், சரியாக தெரிந்திருக்க, அது பற்றிய இல்ம், அது பற்றிய இல்ம் அறிவு இருக்கணும். இது முதலாவது விஷயம். சரி, அறிய மட்டும் இருந்தா அப்ப போதாது. 8 நிபந்தனை, 8ம் சரியா பெர்ஃபெக்டா இருந்தா தானே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிலை பெறும். அப்படித்தானே? சரியான ஒரு வாழ்க்கையாக வாழலாம். சரி, அப்ப முதல் நிபந்தனை அதை பற்றி அறிதல், தெரிதல், புரிந்து வைத்திருத்தல், கற்றிருத்தல் என்கிற அது பற்றிய அறிவு இருக்கணும். சரி, 2வது அறிந்ததில் என்ன இருக்கணும் என்று சொன்னா யகீன், உறுதி இருக்கணும். தெரிஞ்சு இருக்குது, ஆனா அதை தெரிஞ்ச மீனிங்ல அவருக்கு உறுதி இல்லை, ஷுவர் இல்லை. என்ன இல்லை? ஷுவர் இல்லை, யகீன் இல்லை, சந்தேகம் இருக்குது. தெரிஞ்சிருக்கிறாரு, இதுதான் அதனுடைய மீனிங், இதுதான் அந்த வார்த்தை சொல்கின்ற வாழ்வியல் என்பதை அறிந்திருக்கிறாரு, கற்றிருக்கிறாரு, தெரிந்திருக்கிறாரு. அறிந்ததுல தெரிந்ததுல உறுதிப்பாடு இல்லை, டவுட் இருக்குது அவருக்கு. அப்ப சரி வருமா? சரி வந்துருமா? கலிமாவுடைய வாழ்க்கை முழுமையா வந்துருமா? வராது. எதை அறிந்தாரோ, தெரிந்தாரோ, கற்றாரோ, புரிந்தாரோ, இதுதான் கலிமாவுடைய அர்த்தம், இதுதான் கலிமா எதிர்பார்க்கிற வாழ்க்கையின் மாற்றம் அப்படிங்கிறதுல அவருக்கு என்ன இருக்கணும்? உறுதி இருக்கணும், சந்தேகம் இருக்கக்கூடாது. அசைக்க முடியாத அந்த உறுதிப்பாடு அந்த கலிமாவுடைய அர்த்தத்துல, கலிமா எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கையில, கலிமா சொல்லித்தார, கற்றுத்தார அந்த வாழ்க்கையில அவருக்கு அந்த உறுதி இருக்கணும். அந்த உறுதி இருந்தாதான் என்ன செய்யும்? கற்று அறிந்ததுல பிரயோஜனம் இருக்குது.
கற்றாரு, அறிந்தாரு, தெரிந்து கொண்டாரு. ஆனா தெரிஞ்சு கொண்ட மெசேஜ்ல, இன்ஃபர்மேஷன்ல அவருக்கு டவுட் இருக்குது. சரி வருமா? சரி வராது. அவர் எப்படி அதை வாழ்க்கையில் எடுக்க போறாரு? ஒரு டவுட்டான ஒன்றை எடுத்து நடந்து கொள்வாரா? நடக்க மாட்டாரு. அப்ப உறுதி வேணும். அது என்ன ஆயத்து சொல்லுது? சூரத்துல் ஹுஜராத்ல 15வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமல் முஃமினூன, முஃமின்கள் யார் தெரியுமா? சரியான முஃமின்கள் யார் என்றால், அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் நம்புவார்கள், ஈமான் கொள்வார்கள். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை விளங்குதா? அந்த கலிமா அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்மட கடமை என்ன, நபிகளாருடைய விஷயத்துல நம்மட கடமை என்னங்கிறத அந்த அந்த வார்த்தை கலிமா சொல்லி தருது. லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிறதுல நமது கடமை என்ன? முகம்மது தான் என் நபி முன்மாதிரி, அவரை தான் நான் முன்மாதிரியா எடுப்பேன், அவரு தான் எனக்கு ரோல் மாடல் அப்படிங்கறத அது தருது. அப்ப ஒருத்தர் இந்த கலிமாவுடைய விஷயத்துல சரியான ஈமான்ல, அறிவுல, புரிதல்ல இருக்கிறாரு, இருக்கணும். அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் என்றா, சும்மலம் யர்தாபு, அல்லாஹ்வையும் நம்பினாரு, ரசூலையும் நம்பினாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவையும் என்ன செஞ்சாரு? ஏற்றுக்கொண்டாரு, அறிந்து கொண்டாரு. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பகுதியையும் அறிந்து கொண்டாரு, ஏற்றுக்கொண்டாரு. அந்த அறிந்தது, அந்த ஏற்றுக்கொண்டது எந்த அளவுக்கு அவருடைய மனசுல உறுதியா இருக்கீங்கன்னா, சும்மலம் யர்தாபு, ஒரு சொட்டும் அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்ப அவருடைய அறிவுக்கு அடுத்ததாக எதை அறிந்து கொண்டாரோ அதுல அவருக்கு என்ன செய்யக்கூடாது? சும்மலம் யர்தாபு, ஒரு சொட்டும் ஷக், சந்தேகம் வரக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதை கற்றுக்கொண்டாரோ அதுல என்ன வேணும்? இல்முக்கு அடுத்தது என்ன வேணும்? அந்த இல்முல யகீன் வேணும். ஒரு விஷயத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா அறிந்து கொண்டவர், அறிந்து கொண்டதுல என்ன வேணும்? அவருக்கு யகீன் வேணும், உறுதியான நம்பிக்கை வேணும். அப்பதான் அவர் அறிந்து கொண்டது அவருக்கு பலனளிக்கும். அறிந்து கொண்ட தகவல்ல அவருக்கு சந்தேகம் இருந்தா அந்த தகவல் அவருக்கு பலன் அளிக்குமா? ஒருத்தரை பத்தி பிசினஸ் ஒன்று பண்ணுவோம், அவர்கிட்ட ஒரு 50 கோடியை கொடுத்து வியாபாரம் ஒன்று பண்ணுவோண்டி காசை வச்சுக்கிட்டு ஒருத்தரை பத்தி தேடி திரிறீங்க, அந்த குறித்த நபரை பத்தி தேடுறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குது? அவரை பத்தி முழு தகவல் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா அந்த தகவலுக்கு பின்னாலையும் உங்களுக்கு அவரை பற்றி என்ன செய்யல, ஒரு உறுதிப்பாடு வரலண்டா, நீங்க தேடின தகவல், எடுத்த தகவல்ல என்ன பிரயோசனம் உங்களுக்கு தந்துச்சு? உங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்கு? சந்தேகம் தான் இருக்கு, மிஞ்சிச்சு. நல்லா அவரை பற்றி A to Z அறிஞ்சு கொண்டீங்க, ஆனா கொடுக்கல் வாங்க செஞ்சீங்களா? செய்ய முடியுமா? இருந்துச்சா? உங்களுக்கு டவுட்டு கிளம்பிருச்சே. தேடிய தகவல்ல உங்களுக்கு டவுட்டு தான் வந்திருக்குது, அல்லாமல் என்ன வரல, உறுதிப்பாடு வரலாம். அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா சொல்லித்தார அந்த அர்த்தம், அந்த வாழ்வியல், அது எதிர்பார்க்கக்கூடிய நோக்கங்களை சரியா கற்று அறிந்து வைத்திருக்கிறீர்கள், இல்மு இருக்குது. ஆனா அந்த இல்முல உங்களுக்கு யகீன் வரலண்டா, அந்த இல்மு உங்களுக்கு பலன் அளிக்குமா? பிரயோசனமா இருக்குமா? அது உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா? கொண்டு வராது. ஏன்? எதை அறிந்தீர்களோ அதுல என்ன வந்துருச்சு? டவுட் வந்துருச்சு. எனவே டவுட் இல்லாத இல்மா இருக்கணும். என்ன இருக்கணும்? டவுட் இல்லாத. அப்ப இரண்டாவது கண்டிஷன் என்ன? யகீன், உறுதி. அந்த உறுதியோடு வரக்கூடிய அந்த அறிதல், அந்த புரிதல், அந்த தெரிதல், அந்த அல்லாஹ் ரசூலை பற்றிய அறிவு, அந்த ஈமான் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்கள மாற்றத்தை, நல்ல வாழ்வியலை கொண்டு வரும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சும்மலம் யர்தாபு. என்னது? சும்மலம் யர்தாபு அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இப்படி எல்லாம் இருந்தவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்றா, அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை பற்றி சரியாக உறுதியாக நம்பி, அல்லாஹ்வுடைய தூதரை சரியாக உறுதியாக நம்பி, சும்மலம் யர்தாபு, ஒரு சொட்டும் சந்தேகமே இல்லாமல், இந்த பேனை கொஞ்சம் போடலுமா, ஒரு சொட்டும் சந்தேகம் இல்லாமல், ஒரு சொட்டும் சந்தேகமே இல்லாமல் என்ன நடக்குது? இருந்தால்தான் வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில்
இங்க கவனிங்க. சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் என்ன செய்வார்கள்? சிரமங்களை கஷ்டங்களை தாங்கிக் கொள்வார்கள். விளங்குதா? அப்படி வார ஈமான் தான் என்ன நடக்கும் என்று சொன்னா, அப்படி வார ஈமான் இருக்குதே எப்படி? சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொண்டவர்கள், சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிந்து கொண்டவர்கள், நம்பிக்கை வைத்தவர்கள், தெரிந்து கொண்டவர்கள் இருக்கிறார்களே, வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் சொத்து செல்வங்களை உயிரை கூட என்ன செய்வார்கள்? தியாகம் பண்ணுவார்கள். சரியா அறிஞ்சவர்கிட்ட தான் இது வரும். சரியா அறிஞ்சி அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க? ஒரு சின்ன டவுட்டு கூட இல்லாதவங்க, காசு பணம் என்ன, என உசிரே கொடுப்பேன் என்ற நிலைமைக்கு வருவார்கள். யாரு? இல்மு மட்டும் உள்ளவர்களா? மார்க்கத்தை பற்றி கலிமாவை பற்றி புரிதல் மட்டும் உள்ளவர்களா? இல்ல, அந்த புரிதலின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்கள், அளப்பெரும் நம்பிக்கை கொண்டவர்கள், உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த அளவுக்கு மாறுவார்கள்? வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், காசு பணம் என்ன உயிரை கூட அல்லாஹ்வுக்காக என்ன செய்வார்கள்? தியாகங்கள் அர்ப்பணங்கள் என்ன செய்வார்கள்? பண்ணுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றா, உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள். யார் உண்மையாளர்கள்? அறிஞ்சு கொண்டவங்கள் அல்ல, அறிந்து புரிந்து தெரிந்து வைத்துக் கொள்ளவர்கள் அல்ல, அறிஞ்சதிலும் புரிதலிலும் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம இருக்கிறாங்களே, 100க்கு 100 உறுதியாக இருக்கிறாங்களே, அவர்கள் தான் யாரு? உண்மையாளர்கள். அதுவும் உறுதியாக இருக்கிறது மட்டுமில்ல, அதை செயல்படுத்துறாரு. அந்த அறிஞ்சது புரிஞ்சதுல உறுதியான நம்பிக்கை வந்து 3வது கட்டம் என்ன வரும்? செயல்படுத்துவாங்க. அப்பதான் செயல்படுத்த முனைவாங்க. உண்மையான நம்பிக்கை வரும்பொழுது செயல்படுத்த முனைவார்கள், செயல்படுத்துவார்கள். காசு பணங்களை உயிரை கூட என்ன செய்வார்கள்? தியாகம் பண்றதுக்கு முன்னுக்கு வருவாங்க. அப்ப இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஹுஜராத்ல 15வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றாங்க. ஹைர், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 27வது ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 27வது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல அந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. சரியா? இப்ப நாங்க என்னத்தை பார்க்கிறோம்? 2வது தலைப்பு யகீன். எதை அறிந்து கொண்டாரோ அதுல அவருக்கு என்ன இருக்கணும்? உறுதி இருக்கணும். அப்ப உறுதி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த வரக்கூடிய அந்த தகவல் இருக்குது. நாங்க எதை அறிஞ்சு கொண்டோமோ லா இலாஹ இல்லல்லாஹ்ல, விளங்குதா? அதுல உறுதி இருக்கணும். உறுதி இருக்கணும்ங்கிறது மிக முக்கிய. சந்தேகம் ஒரு சொட்டும் இருக்கக்கூடாது. அப்ப உறுதி இருக்கணும் என்று வரும் பொழுது கலிமாவுடைய விஷயத்துல உறுதி கட்டாயம். தெரிஞ்சு கொண்டு மட்டும் போதாது, தெரிந்து வெறுமனே சொல்லி போதாது, தெரிஞ்சிருக்கணும். தெரிந்தும் போதாது, தெரிந்ததுல உறுதி இருக்கணும். சரி, சந்தேகம் இருக்கக்கூடாது, உறுதி இருக்கணும். அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் தான் சஹீஹ் முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடிய 27வது ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிம்ல 27வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செய்றாங்க? இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க. 2 பேர் அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, 31வது ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல. இது 3ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க. 27 2 பேர் அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா அபூ சயீத். 31 அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு. 31 அபூ. இதுல வரக்கூடிய வசனத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை பிரயோகத்தோட சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை பிரயோகத்தோடு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. لو جمعت ما بقي من أزواج القوم فدعوت الله عليها قال ففعل قال فجاء ذو البر ببره وذو التمر بتمره وذو النبات بنواه. خير. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது ஒரு சம்பவம் உண்டு. ஒரு சம்பவத்துல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. சரியா? நான் அந்த சம்பவத்தை சொல்லாம, ஏன்னா கொஞ்சம் நீண்ட சம்பவமா வருது, அந்த சம்பவத்தை சொல்லாம அந்த சம்பவத்துல ரசூலா சொல்றாங்க, கடைசி கட்டத்துல ரசூலா சொல்றாங்க, فقال عند ذلك اشهد ان لا اله الا الله واني رسول الله. யாராவது ஒருவர் என்ன செஞ்சால்,
லா இலாஹா நான் அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், லா இலாஹா இல்லல்லாஹ் உண்மையில் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லது வ அன்னி ரசூலுல்லாஹ், ரசூல தன்னை சொல்றாங்க நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று யாரு சாட்சி சொல்வாரோ, லா யல்கல்லாஹ பிஹிமா அப்துன் சொன்ன அந்த ரெண்டு சாட்சியினூடாக, ஒரு சாட்சி என்ன லா இலாஹா இல்லல்லாஹ், இன்னொரு சாட்சி என்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ், முஹம்மத் ரசூலுல்லாஹ், இந்த ரெண்டு சாட்சியினூடாக நாளை மறுமை நாள்ல அவர் வந்து அல்லாஹ் சந்திக்க கூடாது. எப்படி கைரு ஷாக்கின் ஃபீஹிமா, ஒரு டவுட் கூட இருக்கக்கூடாது. ஷாக்குனா ஷக்குனா என்ன, ஷக் சிங்கள செகண்ட் வாங்க, ஷக் என்ன சந்தேகம். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிறத சரியாக அறிந்து புரிந்து சொன்னாரு, ஆனா கைரு ஷாக் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் சொல்லி அல்லாஹ்வை வந்து சந்தித்தால் இல்ல தஹலல் ஜன்னா, அவர் எங்க போவாரு, தஹலல் ஜன்னா, ஜன்னக்கு போவாரு, சொர்க்கத்துக்கு போவார். இது ஒரு ஹதீஸ், இது 27ஆம் நம்பர் ஹதீஸ். 31ஆம் நம்பர் ஹதீஸை மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேனே, அதுல எப்படி வருதுன்னு சொன்னா, மன் லக்கிய யார் அல்லாஹ்வை சந்திப்பாரோ, யஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சரியாக அறிந்தவராக புரிந்தவராக சொன்னவராக யார் அல்லாஹ்வை வந்து சந்திப்பாரோ, முஸ்தைகினம் பிஹா கல்புஹு, என்னது முஸ்தைகினன், முஸ்தைகினன் என்னது யகீன், யகீனோட அந்த ரெண்டு அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை மொழிந்து அதை சரியா அறிந்து புரிந்து அந்த வார்த்தையில அவர் அறிந்தாரே, தெரிந்து கொண்டாரே அந்த தகவல், அந்த விடயத்துல முஸ்தைகினன், முஸ்தைகினன் என்றால் உறுதியாக யகீனோடு யார் அந்த அர்த்தத்துல யகீன் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம வந்து அல்லாஹ்வை சந்திப்பாரோ அவருக்கு என்ன இருக்குது, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் இருக்குது, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று யார் சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு ஹதீஸ்ல 27ஆம் நம்பர் ஹதீஸ்ல வருது கைரு ஷாக், சந்தேகமே இல்லாம. 31வது ஹதீஸ்ல வருது சஹீஹ் முஸ்லிம்ல, முஸ்தைகினம் பிஹா கல்புஹு, அவருடைய கல்புல கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்க கூடாது, யகீன் இருக்கணும், யகீன் இருக்கணும். அப்ப பாருங்க, நீங்க பாருங்க, நாம கலிமாவை என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம், கலிமா நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குது. நாம கலிமா சொன்னா சொர்க்கம், கலிமா சொன்னா சொர்க்கம், கலிமா சொன்னா சொர்க்கம்டா அப்படி ஒரு ஹதீஸும் இருக்குது, இல்லாம இல்ல. ஆனா அது மட்டுமா இருக்குது, ஆனா அது மட்டுமா இருக்குது, என்னமோ அது மட்டும்தான் இருக்கிற மாதிரி நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கலிமாவை சுருக்கிட்டோம், கலிமாவுடைய வாழ்வியலை நம்ம சுருக்கிட்டோம், கலிமாவுடைய எதிர்பார்ப்பை நம்ம சுருக்கிட்டோம். அப்ப உண்மையிலேயே என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, கலிமாவுடைய விஷயத்துல நாம பேண வேண்டிய கட்டாயமான விஷயம் 8 இருக்குது. எத்தனை இருக்குது? 8. முதலாவது, கலிமா என்கிறது என்ன அர்த்தத்தை நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்கிறது, கலிமா என்கிறது நம்மிடத்துல என்ன வாழ்வியலை எதிர்பார்க்குது, அது சொல்ல வர அடிப்படையான வாழ்வியல் தத்துவம், பிரின்சிபல், கோட்பாடு என்ன அப்படிங்கிறது நம்ம முதலாவது புரியணும். முஹம்மது ரசூலுல்லாஹ், அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் ஷிர்க ஒழிக்குது, முஹம்மது ரசூலுல்லாஹ் பிதஅத் ஒழிக்குது. சுருக்கமா சொல்ல போனா லா இலாஹா இல்லல்லாஹ் என்னத்தை ஒழிக்குது, என்னத்துக்கு எதிரான வார்த்தை, லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிறது என்னத்துக்கு எதிரான வார்த்தை, ஷிர்க்குக்கு எதிரான வாழ்க்கை. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படணும்டா, அல்லாஹ் அல்லாதது வணங்கப்படணும் என்கிற சிந்தனைய அது உடைக்குதா இல்லையா, தகர்க்குதா இல்லையா, தகர்க்குது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்டா, அந்த வணக்கத்தை செஞ்சு காட்டின முன்மாதிரி யாரு, பிராக்டிக்கலா அதை செஞ்சு காட்டின முன்மாதிரி யாரு, ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் செஞ்சதுக்கு மாத்தமா செஞ்சா அதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் என்னது, பிதஅத். நாங்க அதை சொல்றோம், ரசூலுல்லாஹ் செய்யாததை இபாதத்தா செய்யறதுக்கு பேர் பிதஅத், ரசூலுல்லாஹ் செஞ்ச இபாதத்தை ரசூலுல்லாஹ் செஞ்ச மெத்தடுக்கு மாற்றமான ஒரு மெத்தட்ல நாம செஞ்சா அதுக்கு பேர் என்னது, பிதா. அப்படித்தானே, பிதானா 2 வகையில வரும். ஒன்று ரசூலுல்லாஹ்வே செய்யாத ஒரு அமலை நாமளா உருவாக்கி செய்யறது, அதுக்கு பேர் என்னது, இபாதத்தா செய்யறது, வணக்கமாக செய்யறது பிதஅத். சரி, ரசூலுல்லாஹ் செஞ்சதை தான் செய்யறாரு, ரசூலுல்லாஹ் செஞ்ச முறைக்கு மாற்றமா செய்யறாரு, ரசூலுல்லாஹ் அந்த இபாதத்தை அப்படி செய்ய இல்லை, அப்ப அதுக்கு பேர் என்னது, அதுவும் பிதஅத் தான். இறங்கிட்டா. அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் ஷிர்க ஒழிக்குது, முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் தௌஹீத நிலைநாட்டுது, முஹம்மது ரசூலுல்லாஹ்
சுண்ணாவை நிலைநாட்டுது. அந்த தௌஹீது எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற சுண்ணாண்டா ஒரு தௌஹீத் நடைமுறைப்படுத்த வேண்டிய வாழ்வியல் வழிகாட்டல் என்கிறத சுன்னா. ஒரு தௌஹீது எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற வாழ்வியல் வழிகாட்டி தான் சுன்னா. அப்ப சுண்ணாவை நிலைநாட்டுது. அப்ப இதை ஒருத்தர் சரியா புரிஞ்சு கொள்ளணும். அது பற்றி அந்த கலிமா என்ன சொல்லுது, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது என்ன சொல்லுதுங்கிறத புரிந்திருக்கணும். அது முதல் அடிப்படை இல்ம், கற்று தெரிந்திருக்கணும். ரெண்டாவது தெரிஞ்சதுல உறுதியா இருக்கணும். தெரிஞ்சதுல உறுதியா இருக்கணுங்கிறோம். நாம தெரிகிறதே குர்ஆன் ஆயத்தையும் ஹதீஸையும் வச்சுதான். அதுல இவனுக்கு உறுதி இல்லாட்டி இவன் ஈமான்ல பிரச்சனைக்கு தான் இல்லையா? நாம எதை வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அறிகிறோம் புரிகிறோம்? எதை வச்சு புரிகிறோம்? அரிஸ்டோட்டில் சொன்னதை வைத்தா? அப்ப யாரு சொன்னதை வச்சு? ரூசோ கார்ல் மார்க்ஸ் இவங்க சொன்னதை வைத்தா? இல்லையே. நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறதுடைய அறிவு முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி அறிதல், எப்படி புரிகிறது? குர்ஆன் மூலமா ஹதீஸ் மூலமா புரிகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன மீனிங், முஹம்மது ரசூலுல்லாஹ்னா என்ன மீனிங். அப்ப அதை அறிஞ்சிருக்கிற ஒருத்தன் அதுல யக்கீனா இருக்கணுமா இல்லையா, உறுதியா இருக்கணுமா இல்லையா? அதுல எப்படி அவனுக்கு சந்தேகம் வரலாம்? சந்தேகம் வரவே கூடாது. அதனாலதான் ரெண்டாவது நிபந்தனை, சந்தேகம் வரக்கூடாது. அதுல அவனுக்கு உறுதி இருக்கணும். சந்தேகம் வந்தா அவனுக்கு எதுல சந்தேகம் வருது? குர்ஆன்ல வருது சந்தேகம், ஹதீஸ்ல வருது சந்தேகம். விளங்கிச்சா அவளுக்கு? அப்ப ரெண்டு நிபந்தனையை பார்த்துடும். சரியா? மூணாவது நிபந்தனை என்னன்னு சொன்னா அல் கபூல். மூணாவது நிபந்தனை என்னது? அல் கபூல். அவன் அதனை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது நிபந்தனை என்ன? அவன் அதனை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்றது என்கிறது அது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். கபூலுக்கு மாத்திரம் என்ன? இப்ப இல்முக்கு மாத்திரம் ஜஹில், அறிஞ்சிரிக்கணும். அறியாம இருந்தா அதுக்கு பேர் என்ன? ஜஹில், ஜாஹில் என்னும். அத மாதிரி அறிஞ்சதுல யகீன், உறுதியா இருக்கணும். உறுதி இல்லாட்டி அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஷக், சந்தேகம். அப்படித்தானே? அப்ப மூன்றாவது கபூல். எதை அறிந்தானோ, எதை முழுமையாக நம்பினானோ அதை அவன் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். கபூல். அதுக்கு நேர் மாற்றம் என்ன? ஏற்றுக்கொள்ளாம அதை என்ன செய்யறாரு? பெருமை அடிக்கிறார். கபூலுக்கு நேர் மாற்றம் என்னது? கிபிர், பெருமை அடிக்கிறது. ஏற்றுக்கொள்றது இல்லை, அது நிராகரிக்கிறது. அதை ஏற்றுக்கொள்றது இல்லை, நிராகரிக்கிறது. ஏற்றுக்கொள்றது இல்லை, என்னது? நிராகரிக்கிறது. சரி பாருங்க, எப்படின்னு பாருங்க. எப்படின்னு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இன்னஹும் கானு இதா கீல லஹும், இன்னஹும் கானு சூரத்து சாஃபாத்துல 35வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்றான். சூரத்து சாஃபாத்துல 35வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னஹும் கானு, அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? இதா கீல லஹும், அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லப்பட்டா என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்டா, இந்த கலிமாவை ஏற்றுக்கோங்க, இதை அறிஞ்சுக்கோங்க, இதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லப்பட்டால் யஸ்தக்பிரூன், அவர்கள் பெருமை அடித்து என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்ளாமல் செல்வார்கள். அதை என்ன செய்ய மாட்டார்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப சிலவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, அதை பற்றி அறிவு இருக்குது, அந்த அறிவுல உறுதியான நம்பிக்கை இருக்குது. ஆனா அது அவங்களோட வாழ்க்கையில அவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க. என்ன செய்வோம்? இன்னைக்கு நிறைய பேர்ட்ட பாருங்க, சில ஹதீஸ்ல சொன்னா ரெண்டு விஷயம் இருக்கும், மூணாவது என்ன செய்யாது இது இருக்காது. எது? இப்ப ஒரு ஹதீஸை நாம சொல்றோம், இந்த ஹதீஸ் புகாரில வந்திருக்குது, புகாரில வந்திருக்குது. ஹதீஸ்ல அர்த்தமும் நல்லா தெரியும், விளங்குதா? அந்த அர்த்தத்திலே அவருக்கு சந்தேகம் இல்லை, அது சஹீஹ்னு சொல்லுவாரு. ஆனா அதை அவர் என்ன செய்ய மாட்டார், அவரோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள மாட்டார். உதாரணத்துக்கு சும்மா உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு பிராக்டிக்கலா இருக்கிற விஷயங்களையே உங்களுக்கு என்ன செய்யலாம், எடுக்கலாம். என்னது? உதாரணமா என்ன சொல்லலாம், தயமம் விஷயத்தை வைங்களே. சஹீஹுல் புகார்ல வந்த மாதிரியே எல்லாம் தயமம் செய்யலாம். சஹீஹுல் புகார்ல வந்து ஒரு தட்டு, அப்படித்தானே? கையை இது பண்றது, முகத்தை தடாவது, இப்படித்தானே வந்திருக்குது. இவ்வளவு ஆனா செய்யறவன் எல்லாம் அப்படியே செய்யறான் இல்ல. பலகீனமான ஹதீஸ்ல வந்திருக்கிற முறையில இங்க வரைக்கும் இப்படி தடாவுறது, இப்படி தடாவுறது, 2 அடி அடிக்கணும், ஒரு அடியில மூஞ்சி, அடுத்த அடியில கை, அதுல ஐஃபான ஹதீஸ். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப புகார்ல வருதுன்னு எடுத்துக்காட்டுனா வருது. ஹதீஸை பற்றி தெளிவும் இருக்கு, ஹதீஸை வாசிச்சு விலங்கியலுமான அறிவும் இருக்குது. அது புகார்ல தான் வருது, சஹீஹானதுதான் ஏற்றுக்கொள்ளவும் செய்வான். ஆனா என்னது இல்லை வாழ்க்கையில, அதை நடைமுறைப்படுத்து. அப்ப கபூல்ங்கிறது என்னது இல்லை நிறைய பேர்ல வாழ்க்கையில சில விஷயங்கள் என்னது இல்லை. அப்ப கலிமாவுடைய விஷயத்துல என்ன சொல்ல வாரதுன்னு சொன்னா,
யஸ்தக்பிரூன். அல்லாஹ் தஆலா சொல்ற சிலர் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட அந்த கலிமாவை பற்றிய அறிவிருக்கும், கலிமா என்ன அர்த்தத்தை சொல்லுதுங்கிற பற்றியான தெளிவிருக்கும், அவர் சொல்றது உண்மைத்தான் என்கிற ஒரு உறுதி இருக்கு. இப்ப மக்கா முஸ்லிம்கள்ட்ட தெளிவில்லைன்னு நம்ம சொல்லலுமா? தெளிவில்லைன்னு நாங்க சொல்லலுமா? மக்கா முஸ்லிம்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன மீனிங் சொல்லுதுன்னு தெரியாதா? அரபு இலக்கணம் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு, லிட்ரேச்சர்ல எல்லாம் என்னது மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றவங்களுக்கு, கவிதைகளை இயற்றினவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தைக்குரிய மீனிங் தெரியாதா? தெரியும். அதுதான் உண்மைங்கிறது என்னது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா என்ன இருக்கல, அவங்களோட வாழ்க்கையில கலிமாவை என்ன செய்யல, எக்ஸெப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணி கொண்டாங்க. அப்ப ஒரு அக்செப்டன்ஸ் ஒன்று இருக்கணும், என்னது கபூல், அதை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். ஒரு அக்செப்டன்ஸ் ஒன்று இல்லாட்டி என்ன நடக்கும்? நிராகரித்தல் ஏற்படும். அப்ப நாங்க சும்மா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இஸ்லாம் நல்ல கருத்துக்களை சொல்லுது, நல்ல மார்க்கம், நல்ல அப்படியே அப்படி எப்படியான்னு நிறைய பேர் பேசுறாங்களா இல்லையா? ஆனா அவங்களோட வாழ்க்கையில அதை அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்களா? இல்ல. அப்ப கபூல்ங்கிறது இல்ல. அப்ப அது மிகப்பெரிய ஒரு சோதனை, அது மிகப்பெரிய ஒரு சோதனை. அவங்களுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு சோதனை தான். அறிவு இருக்குது, அந்த அறிவுல ஒரு நம்பிக்கையும் இருக்குது, உண்மைத்தான், அதுதான் சரின்ற. ஆனா அவங்களோட வாழ்க்கையில அது என்ன இல்லை, கபூல் இல்லை. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல, தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸெப்ட் பண்ணி இல்லை. அப்ப இது ஒரு மிக முக்கியமான ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கிறாங்க? ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இந்த கபூல் என்கிறது என்ன செய்யணும்? நீங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னிலைப்படுத்தப்படுதுன்னாக்கா, நீங்க அதை பற்றியான சரியான அறிவு, அந்த அறிவை சரியா பெற்றுக்கொண்டுட்டீங்களா, அதுல முழுமையான ஒரு நம்பிக்கை, முழுமையான ஒரு நம்பிக்கை வந்தா நீங்க அடுத்த கட்டம் அதை என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில எக்ஸெப்ட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தல, ஏற்றுக்கொள்ளணும். அது என்ன செய்யறது? ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அதைத்தான் என்ன செய்யுது, அந்த சூரத்து சாஃபாத்துடைய வசனம், எத்தனாவது வசனம் சொன்னேன்? 35வது வசனம் சொல்லுது. ஹைர், இதை இன்னும் உங்களுக்கு விளங்கலாம் எப்படின்னா, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய 91வது ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமுடைய 91வது ஹதீஸ். 91வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு சொன்னா, லா யதுகுலுல் ஜன்னத, சொர்க்கம் போக மாட்டார், மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ரி, யாருடைய உள்ளத்துல ஒரு எட்டம், தர்ரன எட்டம், அணுவளவாவது என்ன இருக்குமோ, ஒன்றை பிரிச்சு 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 போய் கடைசியில எஞ்சிறதுக்கு பேர் தான் என்னதான் எட்டம். அப்படித்தானே பிசிக்ஸ்ல சொல்றது, பிசிக்ஸ் புக்ல அப்படித்தானே வருது. எட்டம்டா என்ன, ஒன்றை பிரிச்சு 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 கடைசியில பிரிக்கவே இயலாம போறதுக்கு தான் என்ன சொல்றது, பிரிக்கவே இல்லாம போற கடைசி பகுதி தான் எட்டம், அணு என்று சொல்றது. அப்ப மிஸ்கால தர்ரத்தின், ஒரு அணுவளவாவது மின் கிபிர், என்னது இருந்தா, ப்ரவுட், பெருமை இருந்தா, என்ன இருந்தா, பெருமை இருந்தா அவரால் என்ன செய்ய இயலாது, சொர்க்கம் போக இயலா அப்படின்னு சொன்னதோடையே உடனே என்ன நடந்துச்சு, ஒரு மனிதர் எந்திரிச்சு கேட்டாரு. என்ன கேட்டாரு? இன்ன ரஜுல் யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. அங்க யாருமே இல்லை, ஃபேன் போட்டி வேலை செய்து இல்லையா? சரி சரி. இன்ன ரஜுல், ஒரு மனிதர், யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. சரி சரி கவனி. ஒரு மனிதர், அப்போ ஒருத்தர் எழுப்பி கேட்கிறாரு, ஒருத்தருக்கு ஆசை அவருடைய ட்ரெஸ் அழகா இருக்கணும், அவருடைய ஸ்லீப்பர், அவருடைய ஷூ, செருப்பு எல்லாம் என்ன செய்யணும், அழகா இருக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு. யார சூழல்லாம்? அப்ப அது பெருமையா? நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், அதே நேரத்தில் நல்ல அழகா ஷூஸ் போடணும் அல்லது செருப்பு போடணும், ஸ்லீப்பர் போடணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு, அது பெருமையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் தஆலா அழகானவன், அல்லாஹ் என்னத்தை விரும்புறார், அழகா இருக்கு. அப்ப அழகா ட்ரெஸ் பண்றது பெருமை ஒன்று இல்லை, அழகா இஸ்ராஃப் இல்லாம அழகா ட்ரெஸ் பண்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகா ஷூ ஒன்று போடுறது, ஸ்லீப் ஒன்று போடுறது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிட்டு பெருமைக்கிற சொல்ல ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. அந்த ஒரு டெஃபினிஷன்ல 2 பார்ட் இருக்குது. அல்லாவோடு அடிக்கிற பெருமைண்டா என்ன, அடியார்களோடு சக மனிதர்களோடு அடிக்கிற பெருமைண்டா என்னன்னு ஒரு சென்டென்ஸ்ல ஒரு டெஃபினிஷன் கொடுத்து 2 பகுதியை விளங்கப்படுத்தினாங்க. என்னது? 2 பகுதியை விளங்கப்படுத்தினாங்க. என்னது? பெருமைண்டா என்னது? அல் கிபிர். கிபிர் பெருமைண்டா என்ன தெரியுமா?
பதருல் ஹக்கி வகம்துன் நாசி. பதருல் ஹக்கி வகம்துன் நாஸ். ஹக் சத்தியத்தை ரிஜெக்ட் பண்றது, இக்னோர் பண்றது. சத்தியத்தை இக்னோர் பண்றா குர்ஆன் ஹதீஸை விட ஒரு சத்தியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது உலகத்துல எங்கேயாவது? குர்ஆன் ஹதீஸை விட ஹக்கான ஒரு விஷயம் உலகத்துல எங்கேயாவது ஒன்று இருக்குதா? இல்ல. அப்ப சத்தியம் வஹி குர்ஆன் ஹதீஸ ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்றாரு இல்ல, நிராகரிக்கிறார், ரிஜெக்ட் பண்றாரு, ஒதுக்கிறாரு, இக்னோர் பண்றாரு. என்ன இது? என்னத்துக்கு அடையாளம்? இது யாரோட அடிக்கிற பெருமை? அல்லாஹ்வுடைய. இப்ப நாங்க சத்தியத்தை சொல்லி ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாம போராடுறதுக்காக வேண்டி நாங்க சொல்ல போறல்ல எனக்கு பெருமை அடிக்கிறான். அவன் எனக்கு பெருமை அடிக்கல, யாருக்கு பெருமை அடிக்கிறான்? அவன் அல்லாஹ்க்கு அடிக்கிறான் பெருமை. ஏண்டா நான் சொன்னது அவ்வளவும் அல்லாஹ்வோட வஹி, நான் சொன்னது அவ்வளவும் யாரோட வஹி? அல்லாஹ்வுடைய வஹி. அது ஹக், அது சத்தியம். அதை மிஞ்சிய ஒரு சத்தியம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. அதை மிஞ்சிய ஒரு அற்புத மிரக்கல் ஒன்று உலகத்துல எங்கேயாவது இருக்குதா? அல்லாஹ்வோட வஹியை மிஞ்சின ஒரு மிரக்கல் ஒன்று, ஒரு அற்புதம் உண்டு இல்ல. அப்ப அவன் நிராகரிக்கிறான்டா. நான் சொன்னதுக்காகவே நான் சொல்லி ஒருத்தர் நிராகரிச்சுட்டு போறான்ங்கிறதுக்காக நான் கவலைப்படணுமா? நான் கவலைப்பட தேவையில்லையே. அவன் எனக்கு பெருமை அடிக்கல, அவன் யாருக்கு பெருமை அடிச்சது? அல்லாஹ்க்கு அடிக்கிறான் பெருமை. அவன் அல்லாஹ் தான் அவனுக்கு என்ன செய்யணும்? அதுக்குரிய தண்டனைய கூலிய கொடுக்கணும். சரி, இது அல்லாஹ்வோட அடிக்கிற பெருமை. ரெண்டாவது, அதே சென்டென்ஸ் அடுத்த பாட்டுன்னா வகம்துன்ன, சக மனிதர்களோடு அடிக்கக்கூடிய பெருமை. அது என்ன? பிறரை தாழ்வாக, இழிவாக, மட்டமாக, செகண்டாக, கீழ்த்தரமாக பார்க்கிற பழக்கம் ஒருத்தருடைய உள்ளத்துல உருவாகினா இவர் யாருக்கு அடிக்கிறாரு பெருமை? சக மனிதர்களோடு பெருமை அடிக்கிறாரு. இல்லைங்களா? அடுத்த மனுஷனை யாரா இருக்கட்டும் கீழ்த்தரமா பாக்குறாரு, தாழ்வா பாக்குறாரு, செகண்டா பாக்குறாரு, சீப்பா பாக்குறாரு, நல்லெண்ணமே இல்லை. அப்ப இவர் உண்மையிலேயே யாரு? சக மனிதர்களோடு பெருமை அடிக்கக்கூடியவர். ரெண்டு பெருமையும் தான். அணுவளவாவது ஒரு மனுஷன் உள்ளத்துல இருந்து அவனால என்ன செய்ய முடியாது? சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், இல்லைங்களா? அப்ப இப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்? இதுல இருந்து நம்ம என்ன, இப்ப இதுல எங்க தலைப்புக்கு என்ன விஷயம் இருக்குது? நாங்க பேசிக்கொண்டு போற தலைப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரியான முழுமையான வாழ்வியலா வரணுமா இருந்தா 8 கண்டிஷன் இருக்குது. எத்தனை கண்டிஷன் இருக்குது? 8 கண்டிஷன், நிபந்தனைகள் இருக்குது. அந்த 8 கண்டிஷன் நிபந்தனைகள்ல முதலாவது அந்த கலிமா, அது ஒரு பிரின்சிபல் தானே. இஸ்லாத்திட ஒரு பிரின்சிபலை சொல்லுது, ஒரு அடிப்படை, ஒரு பேசிக் தத்துவத்தை, தியரிய சொல்லுது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிறது அதை சரியா கற்று தெரிந்து புரிந்து இருக்கணும். ரெண்டாவது, கற்றதுல, தெரிந்ததுல, புரிந்ததுல உறுதியான நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது, அதை எக்ஸெப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அதை இக்னோர் பண்ண இயலாது, ஒதுக்கி தள்ள இயலாது. அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அதை என்ன செய்யணும்? நாம ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்ப அதைத்தான் என்ன சொல்ற, அதை ஏற்றுக்கொள்ளடி நம்மளுக்கு என்ன இருக்குது? நாம யாரோட பெருமை அடிக்கிறோம்? அல்லாஹ்வோடு என்ன செய்யறோம்? பெருமை அடிக்கிறோம். அப்ப இது எத்தனாவது ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல? எத்தனாவது ஹதீஸ்? 91. இன்னொரு ஹதீஸுக்கு அதோட நம்ம இந்த பயானை முடிச்சிருவோம். இப்ப நம்ம சொல்ற இந்த தலைப்புக்கு எது? மூணாவது தலைப்பு என்ன? மூணாவது கண்டிஷன் என்ன? ஏற்றுக்கொள்ள. சரியா? அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 79வது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு எனக்கு இறங்குற வஹிய படிச்சு தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹதீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ் எனக்கு இறக்கக்கூடிய ஹுதா, நேரான வழி. நேரான வழினா எல்லாம் எதை அடிப்படையா கொண்டு வரும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அடிப்படையா தானே கொண்டு வரும். லா இலாஹ இல்லல்லாஹ்னா சுருக்கமா நான் என்ன சொன்னேன்? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது எதை எதிர்க்குது? ஷிர்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் எதை எதிர்க்குது? பித்அத். அப்படிதானே? சிம்பிளா விளங்கிடும். இதை அடிப்படையா வச்சுதானே வஹி இறங்குது. இதை அடிப்படையா வச்சுதானே வஹி இறங்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு இறங்கக்கூடிய ஹுதா, நேரான வழி, எனக்கு தரக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரான இல்ம் இது இருக்குது. இந்த இல்மை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? கற்றுத் தருகிறேன். ரசூலுல்லாஹ்க்கு இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தரேன், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. அப்படித்தானே? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கும் உங்களுக்கும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? இறங்குற வகையை படிச்சு தரேன். இப்ப நான் படிச்சு தர அந்த இல்முக்கும்
அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் உதாரணம் நிலத்தை போல. எதை போல? பூமியை போல, எர்த், நிலத்தை போல, பூமியை போல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பூமியை போலண்டா எப்படின்னா, நான் உங்களுக்கு வஹியை படிச்சு தரது மழையை போல. பெய்யுது மழை, ரெயின், மழை, சரியா? அப்ப மழை பெய்யுது, அதுதான் வஹி. நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப மழை பெய்யுது, எங்க பெய்யுது மழை? நிலத்துக்கு தான் பெய்யுது, நிலத்துக்கு தானே மழை பெய்யுது. அப்ப மழை வந்து சரியா இறங்குறது எங்க? நிலத்துல. இப்ப இந்த மழைய அந்த நிலத்துடைய எக்ஷனை பார்த்தா 3 வகையா இருக்கு. மழையும் நிலமும் என்று ஒப்பிட்டு பார்க்குற நேரத்துல அந்த பூமி 3 வகையா இருக்குது அப்படிங்கிறாங்க. பூமி கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை போல. ரசூலுல்லாஹ் சொல்ற மழைய எடுத்து கொடுக்கிற டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள டிஃபரெண்ட்டை சொல்றாங்க. 2 பேருக்கு முன்ன உதாரணம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மழை பெஞ்சா சில பூமி இருக்குது எப்படின்னா, மழை தண்ணி அப்படியே காஞ்சி இருக்கும். ஆனா மழை தண்ணி அப்படியே உள்ளுக்கை உறிஞ்சி எடுத்து அந்த பூமி சாஃப்ட் ஆகிரும், மாறிடும். இவ்வளவு காலம் காஞ்சி இருந்த பூமி, காஞ்சி வெடிச்சிருந்த பூமி, அந்த மழையை பெஞ்சதுக்கு அப்புறம் மழை தண்ணி அப்படியே உள்ளுக்கு உறிஞ்சி எடுத்து அப்படியே சாஃப்ட் ஆகி, அதுல எந்த விதையை தூவினாலும் அந்த விதை என்ன செய்யும்? நல்ல பிளான்டா முளைச்சு வரும், நல்ல தாவரமாக வரும். அப்ப அதுல கொண்டு மரமா இருக்கட்டும், செடி கொடிகளா இருக்கட்டும், எல்லாம் என்ன செய்யும்? முளைச்சு வரும். அப்படித்தானே? முளைச்சு வரும். அதனால அந்த பிராணிகளுக்கா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், ஹியூமனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எல்லாருமே அதால என்ன செய்வாங்க? ஆனா ஆரம்ப மழை வரும்போது அது எப்படி இருந்துச்சு? காஞ்சி வறண்டி வெடிப்பேற்பட்டு இருந்துச்சு. மழை வந்ததுக்கு பிறகு வெடிப்பெல்லாம் இல்லாம போயிட்டு நல்லா சாஃப்டா மாறிடுச்சு. மாறி எந்த புட்பூண்டுகள், எந்த விதைகளை, சீட்ஸை தூவினாலும் அது என்ன செய்யுது? நல்லா முளைச்சு கிழிச்சு வந்துருது. நல்லா முளைச்சு கிழிச்சு, அந்த முளைச்சு கிழிச்சு வந்ததுக்கு பிறகு அந்த செடிகளால, கொடிகளால, மரங்களால நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பயன் அடைகிறாங்க. இப்படி ஒரு வகையான பூமி இருக்குது. இன்னும் அதுக்கு அந்த பூமிக்கு ரசூலுல்லாஹ் வச்ச பேர் அர்த் தய்யிபா அல்லது அர்த் நகியா. அந்த ஹதீஸ்ல வருது அர்த் தய்யிபா, அர்தனல் எர்த், பூமி, தய்யிபானா நல்ல பூமி, தூய்மையான பூமி, நகியா துப்புரவான நல்ல பூமி, சரியா? அது முதலாவது. 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜாதிப். 2வது பூமி இருக்குதானே, மழை பெய்யும், வறண்டிருக்கும், மழை பெய்யும், மழை தண்ணியை உள்ளுக்க உறிஞ்சாது. அந்த நிலம் கொண்டு மாறாது. நிலம் என்ன செய்யாது? மாற்றம் அடையாது. தண்ணியை உள்ளுக்கு உறிஞ்சாது. ஆனா ஸ்டோர் பண்ணிக்கொள்ளும். என்ன செஞ்சுக்கொள்ளும்? சேமிச்சு வச்சுக்கொள்ளும். நாங்க அந்த என்னது பொண்டாது இதுன்னு சொல்றோமே, என்னது குளம் என்றெல்லாம் சொல்றோமே, இத மாதிரி இருக்கு. தண்ணி என்ன செய்யும்? காஞ்சிருக்கும், மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்க இழுக்காது, அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கொள்ளும். ஸ்டோர் பண்ணினதுக்கு அதுக்கு என்ன சரி லாபமா? அது என்ன சரி மாற்றமா உண்டாயிச்சா? இல்ல. அது வெறுமனே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும், தேக்கி வச்சுக்கொள்ளும். ஆனா மக்கள் என்ன செய்வாங்க? அந்த இடத்துக்கு வந்துட்டு போறவங்க பயனடைவாங்க. கால்நடைகள் வந்தாலும் குடிக்கும் தண்ணி, மனிதர்களும் குடிப்பாங்க, குளிப்பாங்க, யூஸ் பண்ணி கொள்ளுவாங்க. அப்படித்தானே? யூஸ் பண்ண மற்றவங்களுக்கு பிரயோசனம். அதுல என்ன சரி மாற்றம் வந்துச்சா? அதுல ஒரு மாற்றம் இல்லை. அதை ஸ்டோர் பண்ணிக்கொண்டு அவ்வளவுதான். அது ஸ்டோப் பண்ணி. இதுக்கு சொல்றது அஜாதி. சில பூமி இருக்குது இப்படி. 3வது வகையான பூமியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியான். என்னது? கியான், காஃப் யா ஐன், கியான். இது கொண்டு எப்படின்னு சொன்னா இந்த தார் பூமி மாதிரி. தார் பூமியில பாருங்க, மழை பெஞ்சுது, கொஞ்ச நேரத்துல பெஞ்ச மாதிரியே ஒரு அடையாளம் இல்லை. தண்ணி அப்படியே உளுந்து அப்படியே பட்டு அப்படியே ஓடிடும். அது உள்ளுக்கு உறிஞ்செடுக்குதா? இல்லை. ஸ்டோப் பண்ணி வச்சுக்கொள்ளுதா? இல்லை. அப்படியே உளுந்து அப்படியே ஓடிடும், பேஞ்ச மாதிரியே இல்லை. இதை மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு வஹி இறங்குது, நான் உங்களுக்கு படிச்சு தரேன், படிக்கிற நீங்க 3 பேரும் மழை இறங்கிய 3 வகையான நிலத்தை போல அப்படின்னாங்க. ஒருத்தர் என்ன செய்வாரு? முதல் பூமிய மாதிரி, என்னது? காஞ்சி போய் வறண்டு போய் வெடிச்சு போய் இருக்கிறது. விளங்குதா? இந்த வஹி வந்ததுக்கு பிறகு அது அவர் மனசால அவர் என்ன செய்யறாரு? அதை அறிகிறார், அதை யகீன் நம்புறாரு, அதை கபூல் ஏற்றுக்கொள்றாரு. என்னது? கபூலுக்கு உதாரணம். அதை அவர் மனசால ஏற்றுக்கொண்டார், எக்ஸெப்ட் பண்ணார். தண்ட வாழ்க்கை இதாத்தான் இருக்கணும் என்ன செய்யறாரு? தண்ட வாழ்க்கைக்குள்ளுக்கு அந்த தத்துவங்கள், அந்த அடிப்படைகளை எக்ஸெப்ட் பண்றாரு,
ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு அவர்கள் என்ன செய்யுது? மாற்றம் வருது. முதலாவது அந்த பூமியில மாற்றம் வருது. முதலாவது அவர்ல மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் அவர் 4 பேருக்கு அதை படிச்சு கொடுக்கிறாரு, சொல்லி கொடுக்கிறாரு. அவரால மற்றவர்கள மாற்றம் ஏற்படுது. இது முதலாவது வகையான பூமியை போல. அந்த பூமி காஞ்சி போய் வெடிச்சு இருந்துச்சு. அதுல மழை தண்ணி உளுந்து பண்பா ஒரு சாஃப்டானதாக நல்ல எதுக்கும் இணக்கமானதாக அந்த பூமி ஆனதுக்கு பிறகு அதுல விதைகளை தூயினத்தோட ஏற்றுக்கொள்ளுது. தூவக்கூடிய விதைகளுக்கு உதாரணம் என்ன? வஹ்யுடைய ஒவ்வொரு வசனங்களும் வேர்சஸ். குர்ஆனை சொன்னா விளங்குது, ஹதீஸை சொன்னா விளங்குது, ஏற்றுக்கொண்டாரு. ஒவ்வொரு புட்பூண்டுகளும் என்ன செய்யுது? முளைக்குது, தாவரங்கள் முளைக்குது. அதனால 4 பேர் என்ன செய்யறாங்க? பயனடைகிறாங்க. அப்ப இது முதல் வகையான பூமியை போல. சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க, நுணுக்கமா இருப்பாங்க. ஏற்றுக்கொண்டு அவனோட வாழ்க்கையிலேயே மாற்றம் இருக்கும். அவர்களாலும் மற்றவர்கள் என்ன செய்யும்? மாற்றம் நிகழும். இப்படி சிலர்கள் இருப்பாங்க. 2வது ஆள் யாருன்னு சொன்னா, அவர்ல எந்த மாற்றமுமே இல்லை, ஆனா அவர்களால மற்றவர்களுக்கு மாற்றம் விலகுற. சிலருக்கு எல்லாம் தெரியும், ஆனா தொழ மாட்டான் டைமுக்கு. அவன் தெரிஞ்சதால அவன் வாழ்க்கையில அது பிரயோஜனமா? அவன் வாழ்க்கையில சுத்தமா அவனுக்கு. ஆனா நாங்க சொல்லுவோம், அவர் பார்க்கத்தான் அப்படி இருப்பாரு, ஆனா நல்ல விஷயம் என்ன பிரயோசனம் அவனுக்கு என்ன பிரயோசனம்? அவருக்கு நல்ல சட்டம் எல்லாம் தெரியும். நீங்க கேட்டு பாருங்க, வாயை கொடுத்து பாருங்க, கதைச்சு பாருங்க, எப்படி விஷயம் வருதுன்னு. விஷயம் எல்லாம் நல்லா தான் வருது, ஆனா ஒன்றுமே வாழ்க்கையில இல்லையே. எதை நீ ஹராம் ஆதாரத்தோட விளக்குறியோ அது உன் வாழ்க்கையில சிம்பிளா இருக்குது. எது நீ கட்டாயம் செய்யணும் ஒரு மனுஷன் சொல்றியோ உன் வாழ்க்கையில் அது இல்லையே. அப்ப சிலர் எப்படின்னு சொன்னா, நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. எதை? வஹ்ய, தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறவன் பயனடைகிறது அடுத்தவங்க தான். அடுத்தவர்கள் என்ன செய்வார்கள்? அறிஞ்சு தெரிஞ்சு நாங்க மாறணும், எவ்வளவு விஷயம் இருக்குது, அவங்க மாறிக்கிட்டு போவாங்க. ஆனா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அவருக்கு ஏதாவது அதால பயண மாற்றமா? ஒரு மாற்றம் நிகழல. அப்படி தெரியும். ரசூலோட உதாரணத்தை பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மாணவர்கள். ஒரு கிளாஸை பார்த்து இந்த 3 கேட்டகரியும் இருக்கும். 3வது கேட்டகரி ரசூலா சொன்னாங்க 2 மில். 2 மில்லுன்னா என்ன? இப்ப பாலியை கவுத்தி வச்சு தண்ணியை திறந்துட்டா, பாலியை கவுத்து வச்சு தெப்ப திறந்து விட்டா என்ன நடக்கும்? அப்படியே அப்படியே கீழே இருக்கும். இதை மாதிரி கொஞ்சம் கேஸ் இருக்குது. எலும்பி வந்து பிறகு என்ன சொன்னாரு? நல்லா சொன்னாரு. என்னடா சொன்னாரு? சட்டப்படி சொன்னாரு. என்னடா சொன்னாரு? ஒன்றும் தெரியும். அப்படி ஒரு கூட்டம் பிக்கு தானே. என்னடா சொன்னாரு? என்ன பேச்சுடா பேச்சு, என்ன விஷயம் உள்ள மனுஷன். என்னடா சொன்னாரு? என்ன சொன்னாரு? சொன்னாருடா. என்ன சொன்னாரு? இப்படித்தான் சில கூட்டம் என்ன செய்ய. இப்படி சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா? பேப்பரை வச்சு மேலே கீழே ஃபர்ஸ்ட் பக்கமும் தெரியா, செகண்ட் பக்கமும் தெரியா, எப்படி அப்படி கேசிக்கு தானே. அவன் பேரை எழுதிட்டு சொன்னா பக்கத்துல உண்ட பேரை பார்த்து எழுதுவான். ஓண்ட சுட்டன் எழுதிண்டாக்கா பக்கத்துல ஓண்ட சுட்டனை பார்த்து எழுதுவான். அப்படி எல்லாம் என்ன செய்யுது? என்னன்னு தெரியும். இது 3வது கேஸ். நாங்க சொல்லுவோம் எங்கட பாசையில தோது தோது தோதுன்னுவோம். அதுதான் தோது, அதுதான் இது 3வது கேட்டகரி. ஹதீஸ்ல நாம அப்படி விளக்கம் சொல்லக்கூடாது. விளங்கணுமே அவங்களுக்கு என்னத்த 3வது கேட்டகரின்னு. அதுதான் அது விளங்கின. எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு விளங்காது. இது ஒரு இது ரசூல்லா பாருங்க, சஹீஹுல் புகாரில போயிட்டு தமிழாக்கம் இருந்தா எடுத்து பாருங்க இந்த ஹதீஸை. இப்படி ரசூல்லா. அப்ப என்னன்னா, அவருக்கு ஒன்றும் இல்லை, இல்மும் இல்லை, யகீனும் இல்லை, கபூலும் இல்லை. இல்மும் இல்லை, யகீனும் இல்லை. அப்ப இது உங்களுக்கு இந்த ஹதீஸ் விளங்கிட்டு தானே? இந்த ஹதீஸ் உங்களுக்கு இப்ப நாங்க யோசிக்கணும், நாங்க இந்த 3 என்ன கேட்டகரி? இந்த 3 வகையான வஹி எங்களுக்கு முன்னால வைக்கப்படுது, சொல்லப்படுது, கற்றுத்தரப்படுது, விளங்கப்படுத்தப்படுது. குர்ஆன் ஆயத்தை சொல்றாங்க, ஹதீஸை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியலை சொல்றாங்க. நாங்க இந்த 3 மாணவர்கள்ல என்ன கேட்டகரி, எந்த லெவல்ல இருக்கிறோம், என்ன வகையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும். முதல் வகையில் உள்ளவங்க என்னது? அவங்க அதை உள்வாங்கி அவர்கள மாற்றம், அவர்களால் மக்களுக்கு மற்றவர்கள் பயனடைகிறாங்க, மாற்றம் அடைகிறாங்க. அப்ப இதுதான் உண்மையான தூய்மையான நல்ல வகுப்பினர்கள், வகையினர்கள் அப்படிங்கிறது. அப்ப என்ன சொல்லுது நம்மளுக்கு? ஹதீஸும் என்ன செய்து எங்களுக்கு இதைத்தான் எங்களுக்கு கற்றுத்தருது. அப்ப நாங்க கலிமா என்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீத், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேற யாருக்கும் வணக்கம் செய்யக்கூடாது என்கிற அடிப்படையை கற்றுத்தருவதனூடாக ஷிர்க்குக்கு எதிரான ஒரு கருத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்து போதிக்குது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த இபாதத்தை நாங்க எப்படி செய்யணும்?
அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுக்கு அதுக்கு முன்மாதிரி. அந்த சுன்னாவை பேணி செய்யணும். எனவே அது எதை எதிர்க்குது? பிதஅத்தை எதிர்க்குது. ரசூலுல்லாஹ் செய்யாததை இபாதத்தாக செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தாக செஞ்ச ஒன்றுக்கு மாற்றமான நடத்தையை நம்மளுக்கு உருவாக்கவும் மேலாது. மாற்றமான விதம் முறைமைய உருவாக்கவும் மேலாது. ரசூலுல்லாஹ் செஞ்சதை தான் இபாதத்தை செய்யணும், செஞ்ச முறையில தான். அப்ப இந்த அடிப்படை, இந்த கலிமாவுடைய வாழ்க்கை எங்கள்கிட்ட வரணுமாக இருந்தா 8 நிபந்தனைகள். அதுல 3 நிபந்தனைகளை நாங்க என்ன செஞ்சோம், படிச்சோம். முதலாவது இல்ம், இரண்டாவது யகீன், மூன்றாவது கபூல், மூணாவது கலிமா பற்றியான சரியான புரிதல், அறிவு, விளக்கம் இருக்கிறது. அந்த விளக்கத்துல உறுதி இருக்கிறது, சரியான உறுதியான நம்பிக்கை இருக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். மூணாவது அதை எங்களோட வாழ்க்கைக்குள்ளுக்கு நாங்க என்ன செய்யணும், அனுமதிக்கணும், அக்செப்ட் பண்ணணும், உள்வாங்கணும் அப்படிங்கிறது. அப்ப மற்ற இந்த 5 இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்கள் எங்களுக்கு நேரங்கள் கிடைச்சா நாங்க என்ன செய்வோம், நாங்க படிச்சு கொள்வோம். இவ்வளவு நேரம் அல்லாஹ் எதெல்லாம் பேசினமோ கேட்டமோ அதை மௌத்து வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. சொன்னதெல்லாம் மார்க் பண்ணி கொண்டீங்க தானே, எழுதி கொண்டீங்க தானே. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாணவர்களை எத்தனை வகையாக என்ன செய்தார்கள், பிரித்தார்கள்? என்ன வகையினர், எத்தனை வகையா பிரிச்சாங்க, என்ன வகையினர்? சரியா? இதுதான் முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, கலிமா உடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பூரணப்பட வேண்டுமாக இருந்தால் மொத்தம் எத்தனை நிபந்தனைகள் உள்ளன? அதில் ஆரம்ப 3 நிபந்தனைகள் என்ன? எத்தனை இருக்குது? ஆரம்ப 3 நிபந்தனைகள் என்ன?